வந்து தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 2 மாசம் ஆச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவங்க செஞ்ச நல்லது ஏதாவது, கெட்டது ஏதாவது அப்படின்னு? கெட்டது எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. பட் ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆனால் அது வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆட்சியில் கிடையாது. வெளியிலேருந்து வெளியாட்சி பண்ணுறவங்க தான் வந்து இவங்க மேலே பண்ணணும், இவங்க மேலே வந்து தப்பான பேர் வரணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. பட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வெயிட் பண்ணுவோம். 5 வருஷமாக அவங்க எதுவுமே பண்ணல. இப்போ வந்து 2 மாதம் தானே ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆச்சும் ஆகட்டும், அப்புறமா பார்க்கலாம். அவங்க சொன்னது எதுவுமே செய்யலை பஸ்ஸு. உங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் விட்றாங்க, எதுக்கு ஃப்ரீயாக பஸ் விட்றாங்க? தேவையில்லாத தான் பெண்களுக்கு பாவம் கேட்கல பெண்களுக்கு பஸ் விடுறது. உங்களுக்கு பெண்களுக்கு 1000 போடுறாங்க, இவர் 1500 போடுறாரு, 2500 போடுறாரு. சொல்கிற இதெல்லாம் வந்து நமக்கு மக்கள் வந்து தேவையில்லாத இதெல்லாம். நம்ம மக்களுக்கு நிறையா இது படித்த பசங்களுக்கு வேலை கொடுக்கணும். வேலை கொடுத்தா கல்வி கொடுத்தாலே போதும். கல்வியும் இலவச கல்வியும் வேலை கொடுத்தாலே போதும். நாடு முன்னேறும். சட்ட ஒழுங்கு எப்படின்னா இருக்கு? சட்ட ஒழுங்கு தேர் இஸ் நோ சேஞ்சஸ். பட் அதுக்காக தனியாக இப்போ இது அமைச்சிருக்காங்க இல்லையா, புது அந்த பெண்கள் இது அமைச்சிருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ மூமெண்ட், தெர் இஸ் அ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத உணர முடியுது நம்மளால். ஆக்சுவலி இதெல்லாம் டு பி ஃப்ரேங்க் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இது ஃபுல்லாகவே வந்து ஃபேன்ஸ் பேஸ்டு எலெக்ஷன் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். யாருமே வந்து இவர் வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்றத ஒரு நம்பி வந்து போட்ட மாதிரி விட, அவங்க வந்து ஃபேன்ஸு விஜய் வரணும்னு போட்ட மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் லேர்ன் பண்ணி இன்னும் நிறையா பண்ணணுன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். இவனுங்களுக்காக நான் 6 மணி நேரம் பைக் ஓட்டின்னு போய் ஓட்டு போட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து மக்கள் நம்பி ஓட்டு போட்டதுக்கு மக்களுக்கு தான் ஏதாவது நல்லது செய்யணும். அதை விட்டுட்டு மற்ற கட்சியை உடைக்கிறது, மற்ற எம்எல்ஏ வாங்கிறது, விளம்பரம் மட்டுமே பண்ணியே விளம்பரம் இன்னமும் ஜெயிச்சதுக்கப்புறம் விளம்பரம் தான் பண்ணின்னு இருக்காங்களே வச்சு மக்களுக்கு என்னடா பண்ணுற. 40 நாள் ஆகுது, 50 நாள் ஆகுது, எல்லாம் கரெக்டு. உங்கள்கிட்ட ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. அவங்க செய்கிற செயலில் ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியணும்ல. ஒரே ஆள் எல்லாத்தையுமே வந்து உடனே பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ப்ரோ பார்க்க முடியும். அவர் எல்லாமே பண்ணிட்டு தான் வராரு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் யாருமே பண்ணுவாங்க? இப்போ இதுவே திரும்பியும் வந்து டிஎம்கேவே வந்திருந்தாங்க அப்படின்னா சேம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருந்திருக்காது. கண்டிப்பாக எந்த சேஞ்சஸும் இருந்திருக்காது, அப்படியே தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து சேஞ்சஸ் தெரியுது நம்மளுக்கும். அதெல்லாம் நான் சொல்லுவேன். பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதி சொல்கிறாங்க. பட் ஆனால் தெரியல, நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனால் நிறைய வந்து எப்படி சொல்கிறது, இந்த வெஹிக்கல்ஸ்லாம் நிறைய நானும் பார்க்குறேன். அது கால் பண்ணால் நிறைய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியல, நம்ம பண்ணால் தான் தெரியும். அதுதான் எல்லாமே பஸ்ஸு ஒன்றுமே இல்லை. பஸ்ஸு இன்னும் இப்போ 2 மாதம் தானே ஆகுதுன்றாங்க. ஒரு 6 மாதம் டைம் கழித்து கேட்டிங்கன்னா இங்கே பண்ண வேண்டியது ஒன்றுமே புதுசாக வந்து இது ஒன்றும் உத்தரப்பிரதேஷோ ஜார்க்கண்டோ இல்லை அஸ்ஸாமோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் வந்து என்ன சொல்கிறது, இப்போ அடிமட்டத்தில் இருக்கிற மாநிலம் கிடையாது இது. இது வந்து கற்கால நம்ம சங்க காலத்துக்கு போகலாம். பிஃபோர் த பிரிட்டிஷ் ரூலுக்கு நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டைம் அந்த டைமில் போனாலும் நம்ம டெவலப்டுன்னு நம்ம ஊரில் எல்லா மன்னர்கள் ஆட்சி செஞ்ச ஊருங்க இதில் இவனுங்க நம்புறதே தப்புன்ற நான். இவனுங்கன்னா யார்? இவன் வந்து என்னத்தை உயர்த்தணும்? படித்தவங்க தாங்க, படித்தவங்க அறிவாளி இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைனாலும் அவனுக்கு அனுபவம் இருக்கணும்ல. யாருக்கு என்ன அனுபவம் இருக்குது? ஒரு ஃப்ரெஷ்ஷுன்றது பார்க்கணும்னு அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்கிறதே முதல் பெரிய தப்பு இல்லை. அதுக்கே உனக்கு தைரியம் இல்லைல்ல. தனியாக நின்று நான் வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி 400 ரவுடி தான் தனியாக போய் நின்று கத்துறதுல என்ன இருக்குது? ஒரு 4 பேர் ஒரு ப்ரெஸ்ஸுன்றது முக்கியமானது இல்லை. ப்ரெஸ்ஸை பார்க்காமல் இருக்கிறது பெரிய தப்பு இல்லை. ஜெயலலிதா அம்மா அவ்வளோ பெரிய ஆள், அவங்களே பார்த்தாங்க. இந்த பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ணணுன்ட்டு நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம், நிறைய யூடியூப்லலாம் நிறைய கண்டாகிட்டு இருக்குது. பட் அதுக்கான ஆக்ஷன் நடக்குதான் என்னன்னு எதுவுமே தெரியல. ஆனால் அந்த தண்ணி நிற்கவே அப்படியே தான் வந்துட்டுருக்கு. நம்ம மக்களை நிறையா ப்ராப்ளம் நடந்துட்டு தான் போகிறோம் இருக்குது. ஆனால் சில ப்ராப்ளம் வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டுறாங்க, அப்படியே சின்னதாக முடிகிறாங்க. அது எல்லாமே எடுத்து ஒரு நல்ல ஒரு இதுக்காக வரணும் ப்ரோ, நல்ல ஒரு முன்னேற்றமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எப்படின்னா நாங்கள் குடிக்கிற தண்ணி அதுதான், அந்த தண்ணியே ஃபுல்லாக இது ஒரு ஆசிட் மாதிரி வருது ப்ரோ. அந்த தண்ணி குடிச்சா வயிறுலாம் ஃபுல்லாக எரியுது. நிறைய பேர் அட்மிட்லாம் ஆகிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும் ப்ரோ. டிவிக்கு மூலிமா நாங்கள் வந்து நிறைய மெயிலெலாம் போட்டோம், பட் எதுவுமே ரெஸ்பான்ஸ் ஆகலை. தண்ணி நிற்காமல் வந்துட்டு தான் இருக்குது. எங்களுக்கு தண்ணி மட்டும் மாற்றி விட்டோம். ஓகே ப்ரோ, நாங்கள் வந்து நிறைய வீடியோ நிறைய போட்டிருக்கோம், ஆனால் நிறைய ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்குது வீடியோலாம். பட் அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கவே இல்லை. நிறைய பேர் லேடிஸ்லாம் நிறைய விவசாயம்லாம் செய்கிறாங்க. அது நிறைய பேர் அரிசி அந்த இதெல்லாம் விவசாயம்லாம் நிறைய கெடுது ப்ரோ. அது வந்து நாங்கள் வந்து அந்த அரிசி தான் நம்ம சாப்பிட ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும். அதுவே இல்லை, அந்த தண்ணியே லிக்விடாக ஒரு ஆசிடாக வருதுன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல ப்ரோ.
இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 4 மந்த் 5 மந்த்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. எங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும். அப்புறமா நிறைய பாலியல் தொல்லை நடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எப்படின்னா அதை வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணணும் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் எனக்கும் அக்கா தங்கச்சிங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம தங்கச்சி நடந்தாலும் அதுதான், மற்ற பாப்பாவுக்கு நடந்தாலும் அதுதான். அந்த பிரச்சனை நடக்கணும். பட் நிறைய விஷயங்கள்லாம் இன்னும் மாற்றம் இருக்குது ப்ரோ. இப்போ பெண்களுக்கு சேஃப்டினா இப்போ வந்து சேஃப்டி பர்பஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் நம்ம, சரிங்களா? வெளியே எங்கேயாவது போனால் சேஃப்டி இல்லை, பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து எல்லார் பின்னாடியும் வந்து அவரே இப்போ எது பண்ணாலும் வந்து ஏதாவது நடந்துச்சுனாலும் அவரே வந்து குத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி அங்கே வந்து இது ஆயிடுச்சு, இவர் தான் காரணம், அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு எல்லார் பின்னாடியும் அவர் சுத்த முடியாது. இப்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தவிர்த்து அதை வந்து முன்னாடியே போய் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இது வீட்டில் நடக்குது, வீட்டு உள்ளே போய் அவர் உக்காந்துட்டு இருக்க முடியாது எல்லா விஷயத்துக்கும். ஸோ வந்து அது நடக்குதுன்னா அதை வந்து அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதோ அது மாதிரி தான். ஒருத்தர் அதிகமான தண்டனை கொடுக்கும் போதோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதுமாதிரி பண்ணக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் 2 மந்த் தான் ஆகுது. அதுக்காக தான் சொல்கிறேன். மக்களை வந்து எப்படி சொல்கிறது, டைவர்ட் தான் பண்ணிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் அந்த ஃபேஸ் வேல்யூ மட்டும் வச்சுட்டு ஏமாத்தின்னு இருக்காங்க. ஒன்றும் பெருசாக வேஸ்ட். நான் 6 மணி நேரம் போய் ஓட்டு போட்டவன். யூஸ்லெஸ் தான் இப்போ வரைக்கும். வாயில் யார் வேணால் சொல்லாங்க, நான் கூட சொல்லுவேன். நான் புனிதம். எவன் ஒருத்தன் புனிதம்னு சொல்கிறானோ அவன் தான் நம்பர் 1 ஃப்ராடுங்க. அவன் உண்மை அதுதான். நான் நல்லவன் சொல்லிட்டு நீ சொல்ல வேணாம். நீ நல்லவனா கேட்டவனா மக்கள் பார்த்து தெரிஞ்சிடும். மக்கள் தானே அவர் பண்ணுறதே பண்ணட்டும் ப்ரோ. அவருக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு வந்து நாங்கள் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க கருத்து. அவர் 1 by 1 பண்ணுவார், அவ்வளோதான். பட்டு இருக்கிறத இப்போ நிறைய பேர் என்ன குழந்தைங்களுக்காகவோ ஸ்கூல்ஸ்க்காகவோ நிறைய வந்து அவர் ஆல்ரெடி வச்சுருக்காரு. இதுதான் பிளான் அப்படின்ட்டு அதை அவர் பண்ணாலே போதும். ஆட்சி வந்து 2 மாதம் ஆகுதுண்ணே. உங்களோட கருத்து என்னண்ணே? அதுக்கு வந்து டைம் கொடுத்தா தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 மாதம் 50 நாள் 45 நாள் 1 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு போனாலுமே பசங்க ஸ்டடீஸ் இது பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகுது. ஒரு அரசியல் இது நம்ம தமிழ்நாட்டையே இது பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தா தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதாக தெரிய வரும், கற்றுக்க முடியும். சில கற்றுக்கினா கூட தெரிஞ்சதை வந்து செய்யறதுக்கு வெளிப்படையாக செய்யறதுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா? அதோடைய இதுதான். தேர்தல் வாக்குறுதியில் வந்து விஜயன் என்ன சொல்லியிருந்தாருன்னா பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொன்னார். ஆனால் இப்போ வந்து அந்த வீட்டெல்லாம் இடித்து மக்கள் எல்லாம் ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. பட்டா இல்லாதவங்க பட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அன்வான்டான இடையூறு இருக்கிற இடத்த மட்டும் தான் இப்போ இடிச்சிருக்காங்க இல்லையா? தேர்தல் வாக்குறுதி வந்து எல்லாத்துக்கும் பட்டா தருங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதில் எல்லா இதுக்குமே பட்டா தருங்க. மெயின் ரோட்டில் கடை போட்டிருக்காங்கன்னும் போது அதுக்கெல்லாம் கூட இங்கே ஒரு நான் குடிசை போட்டேன், இங்கே ஒரு எனக்கு பட்டா கொடுங்கன்னாக்க கொடுத்துட முடியாது. இடையூறு இல்லாத இடத்துல எங்கே வேணுமோ அங்கே தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே வந்து அங்கே 50 வருஷமாக வாழ்ந்துருக்காங்க. பண்ணி இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் இது வந்து அவங்க முடிவு பண்ணி எங்கே வேணுன்ட்டு யாருக்கு கொடுக்கணுன்றது இருக்குது. எல்லாருக்கும் எடுத்ததுக்கெல்லாம் கொடுக்கணுன்னாக்கா 50 வருஷன்றதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் இதுலேயும் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணாதெல்லாம் இவங்க பண்ணிடல. இடையூறு இருக்கிறதுனால எடுக்க சொல்லியிருப்பாங்க. பட்டா இல்லை, வேறு இடத்துல வேணால் நீங்கள் இது பண்ணுங்கள், நாங்கள் பண்ணுறேன்னு இருப்போம். கிருஷ்ணா வந்து நிறைய மலைகள்லாம் இருக்குது. நிறைய மலை அழிஞ்சிச்சு ப்ரோ. இப்போ இருக்கிறது விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்துக்கு வந்து முக்கியமாக தண்ணி தான் தேவை. பெங்களூர்லேருந்து வர கழிவு நீர் தாங்க வந்துட்டு இருக்குது. ஆனால் அதே ஒரு ஆசிடாக வரனால இப்போ எங்களுக்கு அந்த விவசாயம்லாம் ரொம்ப லாஸ் ஆகுது ப்ரோ. நிர்வாகம் தெரியாதவருக்கு வந்து இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? மக்களோட அறியாமையா இல்லை ஒரு மாற்றம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்காங்க. வந்தால் சந்தோஷம், இல்லையா அடுத்த மாற்றம் என்னவோ அதை தேடுவாங்க. இப்போது நிறைய வந்து வெளியே தெரியலண்ணே. நியூஸ் சேனல்ஸ் வந்து எதுவும் வெளியே கொண்டு வர மாட்டாங்க. சிலர் தான் கொண்டு வராங்க. ஃபஸ்ட் எலெக்ஷன் முன்னாடி வந்து இவங்களுக்கு எதிர்க்காக இருந்தாங்க டிவிகே ஃபுல்லாகவே. இப்போ வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை, தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை, பொதுவாக இருக்கிறாங்க. நிறைய இவனுங்க சொல்கிறது பச்சை பொய்ங்க. இவனுங்களுக்கு ஒரு கருமம். இவனுங்க அப்படி தான் சொல்லும். இவங்க ஏன்னா வந்து நானும் 6 மணி நேரம் போய் ஓட்டு போட்டேங்க. நைட்டெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வச்சோம். நான் 25 ஸ்டேட்டஸ் வைப்போம் ஒரு நாளைக்கு. விஜய்க்காகன்னு கிடையாது, புதுசாக ஒருத்தவங்க வரட்டும். நான் ஒருத்தனை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே இவங்க எல்லாமே வந்து அதை வந்து ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணது கஷ்டம் கிடையாது. இப்போது எனக்கு ஒரு பசி எடுக்குது, எனக்கு நான் 2 நாளாக சாப்பிட்லன்னா போய் சாப்பாடு எங்கே கிடைக்குது அதை தான் போய் பண்ணேன். சாப்பிட்டா அது பசி தீர்ந்துட போகுது. நீ அதை ப்ரொமோஷன் தானே பண்ணி அதை விளம்பரம் பண்ணிட்ட. விளம்பரன்றதை தாண்டி மக்கள் மனசை டைவர்ட் பண்ணிட்டாங்க. இன்னமும் வந்து இவனுங்க இன்னும் சொல்லப்போனால் இவனுங்க வந்து நல்லது பண்ணுவானுன்னு நினைக்கிறதே முதல்ல பெரிய முட்டாள்தனம். ஏன்னா அந்த ஒரு பதவி கிடைச்ச உடனே, ஒரு அதிகாரம் கையில் வந்த உடனே என்னடா நல்லது பண்ணலாம், இருக்கிற கட்சியில் இருக்கிற எல்லாரையும் வாங்கி வச்சுக்கின்னு எனக்கு 2வது வாட்டியும் அவனுக்கு அந்த இதை மெஜாரிட்டி நிரூபிக்கணும்ல சட்டமன்றத்தில். அதுக்காக 108 வந்து 120 மாற்றினாங்க.
இப்போ 140 பேர் அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு ஓட்டும் போட்டாச்சு. இதுக்கு மேலே 2 மாதம் 3 மாதம் தானே, அவ்வளோ பெரிய ஆலமரமே 75 வருஷம் கட்சி 50 வருஷம் கட்சி எல்லாருக்குமே இந்த நிலமைனா இவர் வெறும் சினிமாக்காரரு. வேறு ஒன்றும் சினிமாக்காரர் தான். ஏன்னா சினிமாவில் இருந்து எல்லாமே சினிமாத்தனமாக இருக்குது. அதனால் வந்து பார்ப்போம், வேஸ்ட்டு தான். நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் பண்ணுறாங்க. போன ஆட்சி மாதிரியே இருக்கா இல்லை ஏதாவது ஒரு மாற்றம்? மாற்றம் இருக்குது. எந்த மாதிரி மாற்றம்னா புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஃப்யூச்சரில் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு. அந்த டைம் தேவைதாங்க. எல்லாத்துக்குமே நேரன்றது எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்ய முடியாது. கரெக்டு தான், நேரம். நீ அதுக்கான ப்ராசஸே தெரியலையே. 50 நாள் அவர் பண்ணது நல்லது ஏதாவது இருக்கு? நல்லது கெட்டது அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு அவர் வந்து வாக்குறுதி வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைங்க. இப்போது இவனுங்க வந்து தான் நம்மளை முன்னேற்றி போகிறான்னு கிழிக்க போகிறான்னா ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி முன்னேற்றியாச்சு. இருக்கிறத இவனுங்க இன்னும் இதுக்கு மேலே ஏதாச்சும் நல்லது டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ணால் நல்லா இருக்கும். அதான் ரெக்வஸ்ட்டு. இப்போ வந்து டிவிக்கு ஆட்சி அமைச்சு 2 மாதம் ஆச்சு. கருத்தா அவங்க சொன்னது எதுவுமே செய்யலை பாஸு. அவங்க சொன்னது எல்லாரும் வந்து எப்படி சொல்கிறது, அவர் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நானே வந்து பரம்பரை திமுககாரன். எங்கள் தாத்தா எங்கள் ஊரில் கவுன்சிலரு 50 வருஷமாக. நான் 17 வயசுலேயும் போய் ஓட்டு போடலான்னு ட்ரை பண்ணேன். டிஎம்கே அந்த மாதிரி ரொம்ப திமுகவோடைய ரொம்ப வெறி பிடிச்சவன் அந்த கொள்கையில். ஆனால் இவனுங்களுக்காக நான் 6 மணி நேரம் பைக் ஓட்டின்னு போய் ஓட்டு போட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து மக்கள் நம்பி ஓட்டு போட்டதுக்கு மக்களுக்கு தான் ஏதாவது நல்லது செய்யணும். அதை விட்டுட்டு மற்ற கட்சியை உடைக்கிறது, மற்ற எம்எல்ஏ வாங்கிறது, விளம்பரம் மட்டுமே பண்ணியே விளம்பரம் இன்னமும் ஜெயிச்சதுக்கப்புறம் விளம்பரம் தான் பண்ணின்னு இருக்காங்களே வச்சு மக்களுக்கு என்னடா பண்ணுற. 40 நாள் ஆகுது, 50 நாள் ஆகுது, எல்லாம் கரெக்டு. உங்கள்கிட்ட ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. அவங்க செய்கிற செயலில் ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியணும்ல. இவ்வளோ நாள் செஞ்சவங்க எதுவும் நல்லா செய்யலை. அவங்க செஞ்சது எதையுமே வந்து மக்கள் மூளைக்கு போல மக்களை வந்து எப்படி சொல்கிறது டைவர்ட் தான் பண்ணிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் அந்த ஃபேஸ் வேல்யூ மட்டும் வச்சுட்டு ஏமாத்தின்னு இருக்காங்க. ஒன்றும் பெருசாக வேஸ்ட். நான் 6 மணி நேரம் போய் ஓட்டு போட்டவன். யூஸ்லெஸ் தான் இப்போ வரைக்கும். ஏடிஎம்கேவில் இருந்த எம்எல்ஏ டிஎம்கேவில் இருந்த எம்எல்ஏலாம் சில பேர் வாங்கிட்டாரு, கூட்டணிக்கு வச்சுக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி டிஎம்கேட்ட இருந்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா அவங்க எல்லாமே விஜயபாஸ்கர் ஊழல் சக்தின்னு சொன்னார். கரூர் விஜயபாஸ்கர் தான். கரூர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் மட்டும் என்ன அவ்வளோ நல்லவராக அவர். செங்கோட்டையன் மேலே போக்குவரத்துறை ஊழல் இருக்குது. செங்கோட்டையன் வந்து அந்த வாச்சாத்தின்னு நினைக்கிறேன், அதுக்கு எக்ஸாக்டாக தெரியல. வாச்சாத்தியில் வந்து அந்த வீரப்பன் அவங்களுடைய படத்தில் வர கதை வந்து அவருக்கு அதில் கூட இதில் இருக்கான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து இருக்கிறதுலே தூய சக்தி. வாயில் யார் வேணால் சொல்லாங்க, நான் கூட சொல்லுவேன். நான் புனிதம். எவன் ஒருத்தன் புனிதம்னு சொல்கிறானோ அவன் தான் நம்பர் 1 ஃப்ராடுங்க. அவன் உண்மை அதுதான். நான் நல்லவன் சொல்லிட்டு நீ சொல்ல வேணாம். நீ நல்லவனாக கேட்டவனா மக்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு. மக்கள் தானே உனக்கு அவ்வளோ பெரிய 75 வருஷம் பாரம்பரிய கட்சிங்க திமுக. எம்ஜிஆர்ன்றாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற இந்த டாஸ்மார்க்கு கொண்டு வந்ததே எம்ஜிஆர் தானே. கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்க ப்ரைவேட்டைசேஷனாக ஆக்குறது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு ஃபேஸ் வேல்யூ ஓகே. மக்களுக்கு சோறு போட்டார். சோத்தை மட்டும் போட்டால் பெரிய ஆளா? என்ன அவங்களோட இதில் எம்ஜிஆரோட பேரை வச்சு ஒரு 10 பேர் இன்னைய வரைக்கும் வாழ்ந்து 10 பேருன்றது 10 பெரிய முதலாளி வாழ்ந்துன்னுக்குறாங்க. விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல அவருக்கு. ரைட் தான். சரி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையுமே காரணம் டிஎம்கே தான் சொல்கிறாரு. அதை பற்றி அதேதான். என்னன்னா ஸ்டாலினுக்கு ஆட்சி செய்ய தெரியலன்னு சொல்கிறது அது அவரோட கருத்து. ரைட்டுங்களா? சென்னையை வந்து சிங்கார சென்னையாக மாற்றினதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். சிங்கார சென்னையோட மேயராக இருக்கும்போது அவர் மெட்ராஸோட மேயர். சென்னைனா அவர் மெட்ராஸோட மேயராக இருந்தபோது அவர் பண்ணதெல்லாம் நிறைய ரெக்கார்டு வருது. ஜப்பான்லேருந்து எக்யூப்மெண்ட் வாங்கினது, ஃபாரின்லேருந்து எல்லா கொலாபரேஷன் பண்ணதெல்லாம் அவர் தான். இவனுங்க சொல்கிறது பச்சை பொய்ங்க. இவனுங்களுக்கு ஒரு கருமம். இவனுங்க அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து நானும் 6 மணி நேரம் போய் ஓட்டு போட்டேங்க. நைட்டெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வச்சவன். நான் 25 ஸ்டேட்டஸ் வைப்போம் ஒரு நாளைக்கு விஜய்க்காகன்னு கிடையாது. புதுசாக ஒருத்தவங்க வரட்டும்,
ஒருத்தனை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே இவங்க எல்லாமே வந்து அதை வந்து ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணது கஷ்டம் கிடையாது. இப்போது எனக்கு ஒரு பசி எடுக்குது, எனக்கு நான் 2 நாளாக சாப்பிட்லன்னா போய் சாப்பாடு எங்கே கிடைக்குது அதை தான் போய் பண்ணேன். சாப்பிட்டா அது பசி தீர்ந்துட போகுது. நீ அதை ப்ரொமோஷன் தானே பண்ணி அதை விளம்பரம் பண்ணிட்ட. விளம்பரன்றதை தாண்டி மக்கள் மனசை டைவெர்ட் பண்ணிட்டாங்க. இன்னமும் வந்து இவனுங்க இன்னும் சொல்லப்போனால் இவனுங்க வந்து நல்லது பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறதே முதல்ல பெரிய முட்டாள்தனம். ஏன்னா அந்த ஒரு பதவி கிடைச்ச உடனே, ஒரு அதிகாரம் கையில் வந்த உடனே என்னடா நல்லது பண்ணலாம், இருக்கிற கட்சியில் இருக்கிற எல்லாரையும் வாங்கி வச்சுக்கின்னு ஏன்னா 2வது வாட்டியும் அவனுக்கு அந்த இதை மெஜாரிட்டி நிரூபிக்கணும்ல சட்டமன்றத்தில். அதுக்காக 108 வந்து 120 மாற்றினாங்க. இப்போ 140 பேர் அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு ஓட்டும் போட்டாச்சு. இதுக்கு மேலே 2 மாதம் 3 மாதம் தானே அவ்வளோ பெரிய ஆலமரமே 75 வருஷம் கட்சி 50 வருஷம் கட்சி எல்லாருக்குமே இந்த நிலமைனா, இவர் வெறும் சினிமாக்காரர். வேறு ஒன்றும் சினிமாக்காரர் தான். ஏன்னா சினிமாவில் இருந்து எல்லாமே சினிமாத்தனமாக இருக்குது. அதனால் வந்து பார்ப்போம், வேஸ்ட்டு தான். ஆமாம், அந்த டைம் தேவைதாங்க. எல்லாத்துக்குமே நேரன்றது எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்ய முடியாது. கரெக்டு தான், நேரம். நீ அதுக்கான ப்ராசஸே தெரியலையே எதுலையுமே. இப்போது ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கிற பையங்க வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அவன் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவன் காலையில் எழுந்த உடனே புக்கை எடுத்து பார்ப்பாங்க, ஹோம்ஒர்க்கை பார்ப்பாங்க. இல்லை அவனோட அவன் நல்லா படிக்கணுன்றவன் அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. எதனா ஒன்றுனா ரிலேட்டடாக. அப்போ இவங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு நம்ம தமிழ்நாடு ஆல்ரெடி வந்து சுவிட்சர்லாந்து கூட நம்மளோட கம்பேரிசன் எல்லாமும் வந்து பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் இருக்காங்க. ரகுராம் ராஜன் ஒருத்தர் இருந்தார், ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவரே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்லேயே தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட் இந்தியாவில் கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டேட்டுமே இல்லை. நம்மளை வந்து சுவிட்சர்லாந்து கூட டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட தான் நம்மளை கம்பேர் பண்ணோம். ஏன்னா நம்மளோட ஜிடிபி குரோத்துலேருந்து எல்லாமும் வந்து நேற்று 2 மாதத்தில் ஜிடிபி குரோத் வரல. இந்த 30 வருஷமாக ஒரு ஆட்சி இவர் சம்பாதிச்சு சினிமாவில் நடிச்சு நம்மளோட ஜிடிபி அவனும் முன்னேற்றினது அரசியல்வாதிங்க. உண்மையை சொல்ல போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முன்னேற்றிச்சு. அண்ணாதுரையில் பேரறிஞர் அண்ணாவில் ஆரம்பித்து காமராஜரில் ஆரம்பித்து எல்லாரும் அவங்க முன்னேற்றினது. அதனால் தமிழ்நாடு எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க படித்தவங்கன்றதால நம்ம ஆளுங்க புத்திசாலிங்க, அறிவாளி, பகுத்தறிவாளி. நான் ஃபார்மா கம்பெனியில் இந்தியாவில் இருக்க ஒரு 10 ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன். எல்லா ஸ்டேட்லேருந்து வரவனும் நம்மளை பார்த்து பொறாம தான் போகிறான். ஏன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க நம்ம மட்டும் தான் சர்நேம் யூஸ் பண்ணலாம். அதனால் இவனுங்க வந்து தான் நம்மளை முன்னேற்றி போகிறானு கிழிக்க போகிறான்னா ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி முன்னேற்றியாச்சு. இருக்கிறத இவனுங்க இன்னும் இதுக்கு மேலே ஏதாச்சும் நல்லது டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ணால் நல்லா இருக்கும். அதான் ரெக்வஸ்ட். தொட்ட விட மாட்டாராமா? ஆமாண்டா. அரசு வழக்கறிஞர் வந்து பதவி அமர்த்துறதுக்கோசரம் கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி கிட்ட ஊழல் நடந்துக்கிறதா. யார் மேலே? புஷி மேலே. ஆமா, ஊழல் நடந்துக்கிறதா. அந்த சொந்த கட்சி திவிகாவோட பொதுச் செயலாளர் மேலே. இப்போ ரீசெண்டாக நடந்ததுங்களா? சொந்த நிர்வாகியே போயிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் எல்லாமே பஸ்ஸே ஒன்றுமே இல்லை. பஸ்ஸே இன்னும் இப்போ 2 மாதம் தானே ஆகுதுன்றாங்க. ஒரு 6 மாதம் டைம் கழித்து கேட்டிங்கன்னா இங்கே பண்ண வேண்டியது ஒன்றுமே புதுசாக வந்து இது ஒன்றும் உத்தரப்பிரதேஷோ ஜார்க்கண்டோ இல்லை அஸ்ஸாமோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் வந்து என்ன சொல்கிறது, இப்போ அடிமட்டத்தில் இருக்கிற மாநிலம் கிடையாது. இது வந்து கற்கால நம்ம சங்க காலத்துக்கு போகலாம். பிஃபோர் த பிரிட்டிஷ் ரூலுக்கு நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டைம் அந்த டைமில் போனாலும் நம்ம டெவலப்டுன்னு நம்ம ஊரில் எல்லா மன்னர்கள் ஆட்சி செஞ்ச ஊருங்க இதில் இவனுங்க நம்புறதே தப்புன்ற நான். இவனுங்கன்னா யார்? இவன் வந்து என்னத்தை உயர்த்தணும்? படித்தவங்க தாங்க, படித்தவங்க அறிவாளி இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைனாலும் அவனுக்கு அனுபவம் இருக்கணும்ல. யாருக்கு என்ன அனுபவம் இருக்குது? ஒரு ஃப்ரெஷ்ஷுன்றது பார்க்கணும்னு அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்கிறதே முதல் பெரிய தப்பு இல்லை. அதுக்கே உனக்கு தைரியம் இல்லைல்ல. தனியாக நின்றுன்னு நான் வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி 400 ரவுடி தான் தனியாக போய் நின்று கத்துறதுல என்ன இருக்குது? ஒரு 4 பேர் ஒரு ப்ரெஸ்ஸுன்றது முக்கியமானது இல்லை. ப்ரெஸ்ஸை பார்க்காமல் இருக்கிறது பெரிய தப்பு இல்லை. ஜெயலலிதா அம்மா அவ்வளோ பெரிய ஆள், அவங்களே பார்த்தாங்க. ஆட்சி வந்து 2 மாதம் ஆகுது. ஆமாம், ஆட்சி He's doing good as his own style, so it's good only. Yeah. அந்த 2 மாசத்துல ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருக்காரு ஏதாவது சொல்ல முடியுமா? நல்லது நடந்திருக்கு, நல்லதெல்லாம் நடந்திருக்கு. அதே ஆட்சி தான், டிஎம்கே ஆட்சி தான் மீண்டும் தொடரும்.
வருதா இல்லை இது ஒரு புதுசாக மாற்றம் ஏதாவது? ஆமாம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து பயஸ் நாட் எந்த இதையும் சப்போர்ட் பண்ணாத மாதிரி நாங்கள் எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து டிஎம்கேனால நாங்கள் வந்து அவங்கள நம்புகிறோம், இவரையும் நம்புகிறோம். ஆக்சுவலி புதுசாக வந்தால் புதுசாக மாறுன்றதை எப்போவுமே எதிர்பார்க்குறோம். விஜய் அவர்கள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா பட்டா இல்லாதவங்க எல்லாத்துக்குமே பட்டா வழங்குன்னு சொன்னாங்க. ஆமாம். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா பல்வேறு இடத்துல வந்து வீடுகள் வந்து இடிக்கிறாங்க. ஆமாம். மக்கள் தெருவில் வந்து என்ன சொல்றாங்கன்னா மாற்றம் வேணும்னு நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆமாம். ஆனால் எங்களை தெரு ரோட்டில் நிற்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி ஆக்சுவலி இதெல்லாம் டு பி ஃப்ரேங்க் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இது ஃபுல்லாகவே வந்து ஃபேன்ஸ் பேஸ்டு எலெக்ஷன் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். யாருமே வந்து இவர் வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்றத ஒரு நம்பி வந்து போட்ட மாதிரி விட அவங்க வந்து ஃபேன்ஸு விஜய் வரணும்னு போட்ட மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் லேர்ன் பண்ணி இன்னும் நிறையா பண்ணணுன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஆவேக்கு ஆட்சி அமைஞ்சு 2 மாதம் ஆச்சு. இதை பற்றி அவரோட கருத்து என்ன? அவங்க செஞ்ச நல்லது ஏதாவது கெட்டது ஏதாவது அப்படின்னு? கெட்டது எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. பட் ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆனால் அது வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆட்சியில் கிடையாது. வெளியிலேருந்து வெளியாட்சி பண்ணுறவங்க தான் வந்து இவங்க மேலே பண்ணணும், இவங்க மேலே வந்து தப்பான பேர் வரணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. பட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வெயிட் பண்ணுவோம். 5 வருஷமாக அவங்க எதுவுமே பண்ணல. இப்போ வந்து 2 மாதம் தானே ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 1 year ஆச்சும் ஆகட்டும், அப்புறமா பார்க்கலாம். இந்த ஆட்சிக்கு உங்களோட மார்க்னா ஒரு 10க்கு உங்களோட அந்த 100 100க்கு கண்டிப்பாக 100 தான் கொடுப்பேன். இப்போ வந்து தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே இருந்த வீட்டெல்லாம் இடிச்சுட்டு தரமாட்டமாக்குறாங்க. பல இடத்துல வந்து மக்கள் வந்து அழுகுறாங்க. என்னன்னா ஓட்டு போட்டு மாற்றம்னு போட்டோம், ஆனால் எங்களை வந்து நடுரோட்டில் நிற்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு என்ன எப்படி பண்ணுங்க? ஒரே ஆள் எல்லாத்தையுமே வந்து உடனே பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ப்ரோ பார்க்க முடியும். அவர் எல்லாமே பண்ணிட்டு தான் வராரு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் யாருமே பண்ணுவாங்க? இப்போ இதுவே திரும்பியும் வந்து டிஎம்கேவே வந்திருந்தாங்க அப்படின்னா சேம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருந்திருக்காது. கண்டிப்பாக எந்த சேஞ்சஸும் இருந்திருக்காது, அப்படியே தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து சேஞ்சஸ் தெரியுது நம்மளுக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். வந்து பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதிப்படுத்திருக்காங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் தெரியல, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனால் நிறைய வந்து எப்படி சொல்கிறது, இந்த வெஹிக்கல்ஸ்லாம் நிறைய நானும் பார்க்குறேன். அது கால் பண்ணால் நிறைய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியல, நம்ம பண்ணால் தான் தெரியும். இப்படி காசு கொடுத்து கூட பேச வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. வந்து விஜய் அவருக்கு வந்து உங்களோட கருத்து சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? எந்த மாதிரி கருத்து? மக்களுக்காக அவர் பண்ணுறத பண்ணட்டும் ப்ரோ. அவருக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கணுன்ட்டு இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு வந்து நாங்கள் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க கருத்து. அவர் 1 by 1 பண்ணுவார், அவ்வளோதான். பட்டு இருக்கிறத இப்போ நிறைய பேர் என்ன குழந்தைங்களுக்காகவோ ஸ்கூல்ஸ்க்காகவோ நிறைய வந்து அவர் ஆல்ரெடி வச்சுருக்காரு, இதுதான் பிளான் அப்படின்ட்டு. அதை அவர் பண்ணாலே போதும். ஆவேக்கு ஆட்சி வந்து 2 மாதம் கிட்ட ஆச்சு, கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆயிடுச்சு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஆவேக்கு ஆட்சி பார்த்திங்கன்னா நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க ஓரளவுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஒழிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த இதெல்லாம் வந்து பாலியல் நல்லா ஒழிக்கிறாங்க ஓரளவுக்கு. ஏன்னா பல இடத்துல வந்து 3 வயசு சிறுமி 10 வயசு சிறுமி வந்து அது பண்ணிட்டு அதை பற்றிலாம் எப்படி பேசுகிறேன்? ரொம்ப ஒஸ்ட்டு தான். ஆனால் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். போன முறை வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஆட்சி செய்ய தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம்னு சொல்கிறார். இது ரெண்டுத்துல எது வந்து உண்மையை குறிக்குது? ஸ்டாலின் சொல்கிறது அவரும் நல்லதான் சொல்லியிருப்பார். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது நம்ம நடைமுறைக்கு வராது, எப்பவுமே செயல்முறை நடைமுறைக்கு வராது. அவங்க சொல்லிவிடுவாங்க, வாய் வதல சொல்லிடலாம், ஆனால் செயலில் வராது. அதாவது விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிற வாக்குறுதி ஒன்று, செயல்படுறது ஒன்றா இருக்குது. அதாவது டிஎம்கே ஆட்சி மாதிரியே இருக்குன்றாங்க. அதை பற்றி உங்களுக்கு டிஎம்கே ஆட்சி மாதிரின்னு சொல்லலாம். அவங்க எப்படின்னா அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே ஆட்சின்னு கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து அதான் இப்போ சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நக்கல் ஐயா அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லி இருக்காங்க. சார் அதே மாதிரி அவங்க அதெல்லாம் எதிர்க்கட்சியெல்லாம் இருந்து போயிடுறாங்க. அதில்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வாக்குவாதம் தான் நிறைய பேர் 2 பேருக்கும் வாக்குவாதம். அது வந்து மோஸ்ட்லி இருக்கலாம், கொஞ்சம் கம்பேர் பண்ணியிருந்தால் அவங்க மக்கள் பிரச்சனை எதுவுமே சட்டமன்றத்தில் பேச மாட்டாங்க. சும்மா நக்கல் ஐயா மட்டும் தான் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டாங்க. மக்களை பற்றினா இப்போ அவங்க பற்றி மக்களை பற்றி பேசல. திமுக ஆட்சி வந்தாலும் மக்களை பற்றி அவங்க பற்றி பேசல. அவங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் விடுறாங்க. எதுக்கு ஃப்ரீயாக பஸ் விடுறாங்க? தேவையில்லாத தான் பெண்களுக்கு பாவம் கேட்கல பெண்களுக்கு பஸ் விடுறது. உங்களுக்கு பெண்களுக்கு 1000 போடுறாங்க, இவர் 1500 போடுறாரு, 2500 போட்டுருக்காங்க. சொல்கிற இதெல்லாம் வந்து நமக்கு மக்கள் வந்து தேவையில்லாத இதெல்லாம்
மக்களுக்கு இது படித்த பசங்களுக்கு வேலை கொடுக்கணும் முதல்ல. வேலை கொடுத்தா கல்வி கொடுத்தாலே போதும். கல்வியும் இலவச கல்வியும் வேலை கொடுத்தாலே போதும். நாடு ஒவ்வொரு முன்னேறும். இப்போ வந்து டிஎம்கேவில் வந்து கூட்டணி இருந்துச்சுல, போன கூட்டணி இருந்துச்சுல, இப்போ வைகோ திருமாவளவன் அவர்கள் போன்றவங்க, ஆனால் கூட்டணி இருந்துச்சு. அப்போ அந்த கூட்டணி வந்து விமர்சித்து பேசினார். ஊழல்வாதிங்க அவங்களாம், ஊழல் சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே எம்எல்ஏக்கள் வந்து இப்போ டிவிகேக்கு வந்து சேர்ந்துருக்காங்களே, இப்போ வந்து அது ஊழல் சக்தியா இல்லை தூய சக்தியான்னு சில கேள்வி கேட்குறாங்க. சக்தி தீய சக்தி அது உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. தீய சக்தி திமுக தீய சக்தி. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தீய சக்திலாம் கிடையாது. ஒரே சொல்லி தீய சக்தின்ட்டு அதை நம்ம நடைமுறை அடுத்து நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் பண்ணுறாங்க. போன ஆட்சி மாதிரியா இருக்கா இல்லை ஏதாவது ஒரு மாற்றம்? மாற்றம் இருக்குது. எந்த மாதிரி மாற்றம்னா புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஃப்யூச்சரில் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு. ஒசூரில் வந்து தண்ணி நீர்நிலை வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. ஓகே. ரொம்ப விஷமமாயிடுச்சு. அங்கே இருந்த மீன்கள்லாம் வந்து செத்துருச்சு. ஓகே. இதனால் விவசாயிகளுக்கு வந்து பெரும் பாதிப்பு ஏற்படுது. ஓகே. ஆனால் அதை பற்றி முதல்வர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஏங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்மளோட அடிப்படை ஆதாரமாக இந்த நீர் தான். அது வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே அது பார்க்காம விட்டுட்டாங்க. இப்போ வந்து அது பெரிய இது சின்ன விஷயமா இருக்கும்போதே அது பண்ணியிருந்தா இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. அது அப்படியே முன்னாடி இருந்தவங்க அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ தான் அதனுடைய விளைவு எல்லாருக்குமே தெரிய போகுது. அதனுடைய முன்னாடி இருந்தது பார்க்காம விட்டதோடைய விளைவு தான் இப்போ இது. அது இந்த பெருசான பிறகு இப்போ சின்னதிலே இருக்கும்போது பண்ணியிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து கஷ்டமான ஒரு இது. ஆனால் பண்ணிவிடுவார். இப்போ இருக்கிற எல்லாமே இளைஞராக இருக்காங்க, கண்டிப்பாக பண்ணிவிடுவார். நல்லா தான் அது அந்த பிரச்சனையை தீர்த்துடுவார். 50 நாள் அவர் பண்ணது நல்லது ஏதாவது இருக்கு? நல்லது கெட்டது அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு வந்து அவர் வந்து வாக்குறுதி வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைங்க. இப்போது வந்த ஒரு 10 நாளில் நல்லது செய்கிறாருன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நல்லதுன்னா நம்மளுடைய ரொம்ப நாளுக்கான ஒரு இது இருக்கணும். அதுக்கு உண்டான இது அது உடனே பண்ண முடியாது. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு அந்த 5 வருஷம், ஒரு வேளை அடுத்த வருஷம் அவர் வராமல் இருக்கலாம். இந்த 5 வருஷத்தில் அவர் பண்ணிட்டு போகிறது அடுத்து ஒரு 50 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஒரு நாட்டோட பிரதிநிதி வந்து எப்பயுமே மக்களுக்கு வந்து பாதுகாப்பு. ஓகே. அது இந்த அரசாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த மக்களோட பாதுகாப்பு உறுதி செய்யணும்னா அது எந்த அளவுக்கு அந்த அரசு வந்து சரியாக நடக்குது? பாதுகாப்புன்றது இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் தொகை கம்மியாக இருந்ததுங்க. இப்போ மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லாரோடைய மற்ற மாநிலத்தோட நம்ம மாநிலம் வந்து நிறைய பேர் வராங்க. இங்கே தான் நல்லா வந்து வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய இது வருமானத்துக்கான ஒரு இடமா இங்கே கூட்டம் அதிகமாக வந்துடுச்சு. கூட்டம்னு சொல்கிறது இங்கே நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே நல்லா இருக்கிறதால தான் இவ்வளோ பேர் வராங்க. அது பாதுகாப்புனா இப்போ ஒரு 5 பேர் ஒரு 100 பேர் இருக்கோம். ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல இப்போ கிராமத்தில் இருந்தவங்களாம் இப்போ நகரத்துக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கிராமத்தில் எல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. கிராமத்தில் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. சிட்டியில் எல்லாம் கிராமத்தில் இருந்தவங்களாம் சிட்டிக்கு வந்ததால் அவங்க மக்கள் தொகை அதிகமானதால் பாதுகாப்பு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திருப்பூரில் வந்து ஒரு தமிழரை வந்து கிட்டத்தட்ட 100 பேர் வடமாநிலக்காரங்க வந்து அடித்தாங்க. அதை பற்றி வந்து இந்த அரசு பேசவே இல்லை. அதை பற்றி நீங்கள் வேலை மாநிலத்தில் அடித்தாங்க, நம்ம நாட்டுக்காரர் அடித்தாங்க அப்படின்னு பார்க்கவே முடியாது. எல்லாமே ஒரு மனிதர்கள் தான். இப்போ 10 தமிழ்நாட்டுக்காரங்க சேர்ந்து ஒரு ஒரு வேற அது ஓகேவா? அதுவும் தப்பு தானே. ரெண்டுமே தப்பு தான். அது வந்து ஆதிக்கம்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இங்கே தான் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கான இடமா இருக்குது. அப்போனா நாம சந்தோஷம் தானே பண்ணோம். மற்ற மாநிலத்தில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ எந்த மாநிலத்துக்கு மேக்ஸிமம் எங்கே போவாங்க? பெங்களூர் போவாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி யாராலுமே போயிட்டு நான் போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் மற்ற மாநிலத்தில் இருக்கலாம் இங்கே வந்து சென்னைக்கு வந்தால் நம்ம எப்படியாவது போயிடுச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்கன்னா அப்போ இங்கே நல்லா தானே இருக்குது. இந்தியாவில் வந்து முதன்மையான மொழியாக வந்து இந்தி மொழியாக இருக்குது. இந்தி மொழி படித்தா எங்கே வேணால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், கட்டாயமாக இந்தி படிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தி மொழி தெரிஞ்சவங்களே வந்து தமிழகத்தை வந்து
நம்மளோட வேலை வாய்ப்பு வந்து பறிக்கிறாங்கல்ல, ம் இங்க பல பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. ம் மது குடிச்சிட்டு பல்வேறு இடத்துல நம்ம ஆளுங்க வந்து சோம்பேறி ஆயிட்டாங்க. ம் அவங்க வந்து டீ கடையும் பல்வேறு கடையும் வச்சு அவங்க டெவலப் ஆயிட்டாங்க. அதே மாதிரி தான். இல்லைங்க, அதுதான் நான் சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இங்கே இல்லை. மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்க. வந்து கம்மியாக இருந்தாங்க. கம்மியாக இருந்தாங்கன்னா இப்போது ஒரு வீட்டிலேருந்து கிராமத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்தே ஒரு 10 பேர் 15 பேர் தான் சிட்டிக்கு வருவாங்க. இப்போ ஊரில் இருக்க எல்லாருமே வந்து கிராமத்துக்கு சிட்டிக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களால கொடுக்க முடியாது. ஊரில் விவசாயம் பண்ணாமல் நிறைய இருக்குது. அந்த விவசாயத்தை பெருகிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா எல்லாருமே அங்கங்கே போயிட்டு இங்கே கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த விவசாயத்துக்கான விழிப்புணர்வு யாரும் பண்ணுறதில்ல. எல்லாம் இங்கே போனால் இப்படி நவீனமயமானதால் எல்லாரும் இதை தேடி வந்துடுறாங்க, சீக்கிரமாக இது பண்ணிடுறாங்க. அதுதான் ஒரு காரணமாக சொல்ல முடியும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணனால பெட்டராக தான் ஐ ஃபீல் நல்லா தான் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ போக போக அவரோட ஸ்ட்ராட்டஜிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் போக போக தான் தெரியும் அதோட ஆக்சுவலி. விவசாயிகள் வந்து பல்வேறு இடத்துல போராட்டம் பண்ணுன்னு சொல்றாங்க. தண்ணி கிடைக்கல. தண்ணி வந்து மாசுபட்டுருச்சு பல்வேறு இடத்துல. அது பல இடத்துல இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அதை பற்றி முதல்வர் வந்து வாய் திறக்கலன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ நாள் இப்படி தானே இருந்துச்சு. அவள் வாயை தான் திறக்கல, ஆனால் பேக்ரவுண்டில் அதை அசைப்போட்டுக்கிட்டே இருக்காருங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அவருக்கு தான் ஆக்சுவலாக தெரியாது. அதுக்காக அது சம்மந்தமாக அவர் யோசிக்கலன்னு இல்லை, வெளியே பேசலை, அவ்வளோதான். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு தேர்ஸ் நோ சேஞ்சஸ். பட்டு அதுக்காக தனியாக இப்போ இது அமைச்சிருக்காங்க இல்லையா, புது அந்த பெண்கள் இது அமைச்சிருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ மூமெண்ட், தெர் இஸ் அ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத உணர முடியுது நம்மளால். ஸ்கூலில் வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து சாதி பேர் வந்து குறிப்பிடணும் ஐடி கார்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த கருத்து எப்படி? ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. அந்த மாதிரியான இது எனக்கு தகவல் நான் பார்க்கல. அந்தளவுக்கு நான் நியூஸ் வெளியில் அந்தளவுக்கு பார்க்க மாட்டேன். பட் எனக்கு தெரியல அதை பற்றியான. நாங்கள் வந்து ஊழல் ஆட்சியே பண்ண மாட்டோம், பணத்தை தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ் எஸ். ஆனால் புஷி ஆனந்த் வந்து அரசு வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, அவங்க பதவி வந்து அமர்த்துறதுக்கோசரம் கிட்டத்தட்ட 30 கோடி பணம் வாங்கியிருக்கிறதா சில தகவல் வந்து உயர்நீதிமன்றத்தில் போயிருக்கு. ஓகே, தகவல் தானே போயிருக்கு, அது அத்தன்டிக்காக எதுவும் இது இல்லை. வந்து போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் முழுசாக அதோட இது வந்து அத்தன்டிக்காக தெரியல. ஸோ இது உள்கட்சி என்ன பிரச்சனை என்ன இது நமக்கும் தெரியல நமக்கு. பட் அவரோட நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல இதுதான் அது. ஸோ பார்ப்போம், லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து டெல்லியில் போயிருந்தார் விஜய் அவர்கள். ஓகே, அங்கே போனோன்னே என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு தான் பெண்கள் பாதுகாப்பில் முதலிடத்தில் இருக்குன்னு சொன்னார். அப்போ டிஎம்கே ஆட்சி தான் சரி பண்ணியிருக்கா இல்லை இவங்க ஆட்சி சரி பண்ணியிருக்கான்னு சில கேள்வி. ஓகே, ஸோ அது நமக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ நாள் ஆட்சி நடந்திருக்குது, இவ்வளோ நாள் இன்னொரு ஆட்சியில் இருந்திருக்கு. இவர் இப்போ தான் வந்திருக்காரு, புது ஆட்சிக்கு வந்திருக்காரு. இப்போ புது ஆட்சி வரும்போது இவ்வளோ நாள் இருந்தது, இனிமேல் தான் தெரியும் நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கான்ட்டு. ஆனால் அவரோட நகர்வு நமக்கு தெரியுது. புது லைக் அந்த பெண்கள் பாதுகாப்படி இது பண்ணியிருக்காரு. ஸோ சம் மூமெண்ட்டில் இருக்காருங்கிறத நான் உணர முடியுது நம்மளால். அதுதான் நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அது பட்டா இல்லாதவங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படும் சொன்னார். ஓகே, ஆனால் பல்வேறு இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடு வந்து இடிச்சுட்டு பல இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி எப்படி பாருங்க? இது யார் பண்ணுறான்னு தெரியல. டிவிக்கு ஆட்சி தான் பண்ணுதா இல்லைனா வேற இது பண்ணுறாங்கன்னு நமக்கு வந்து தெரியும். வீடெல்லாம் வந்து இடிக்கிறாங்க. நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் எங்களுக்கு அடுத்தவரை நிற்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வளர்ந்ததை பார்க்குறோம். ஸோ அதை பற்றி எனக்கு கிளியராக அதான், அரசியல் சார்ந்து நான் பெரிய இது கிடையாது. ஸோ அரசியல் சார்ந்து நான் பெருசாக இது கிடையாது, எந்த ஒரு கட்சி சார்பும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது எனக்கு அரசியல் சார்ந்து. ஒரு பொதுவான ஒரு பர்சனாக என்னோட கருத்து இது. ஓரளவு மூவ்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. புது ஆட்சி வரும்போது புதுசாக நம்ம ஆதரிக்கிறோம் நம்ம. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், கொஞ்ச நாள் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது குறை நிறை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வரும்போது ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது தான் செய்யும் அது. ஸோ அந்த சேஞ்சஸ் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிறது தான் என்னோட இது. இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முழுமையான ஒரு அது சார்ந்த அறிவு இல்லை எனக்கு. ஏன்னா அரசியலில் அந்தளவுக்கு நான் புலம்பற்றவன் கிடையாது. இப்போது நிறைய வெளியே தெரியலண்ணே. நியூஸ் சேனல்ஸ் எதுவும் வெளியே கொண்டு வர மாட்டாங்க, சிலர் தான் கொண்டு வராங்க. ஃபஸ்ட் எலெக்ஷன் முன்னாடி இவங்களுக்கு எதிர்க்காக இருந்தாங்க டிவிகே ஃபுல்லாகவே. இப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை, தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை, பொதுவாக இருக்கிறாங்க. நிறைய வெளியே வர மாட்டுது, வெளியே வந்துச்சுன்னா தெரியும். சரிங்களா, இப்போது நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம இன்ஸ்டாவில் அவங்க பேஜ் தனியாக எம்எல்ஏஸ் பேஜ் அவங்களுக்கு தனிச்சு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு வெளியே தெரியுது. இன்னும் எதுவும் பண்ணல தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
நிறைய செஞ்சுருக்காங்கண்ணா. இந்த வீடு இல்லாத இப்போ இவர் ஏதோ ஒரு அமைச்சர் பேர், அவர் கூட வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து நிறைய அந்த பேர்னா கல் சம்மந்தமான விஷயம்லாம் வந்து கான்கிரீட்டாக அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஊழல்லாம் வந்து நிறைய இப்போ தான் வெளியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அதை நம்ம இன்னும் கூட சீக்கிரத்தில் பார்ப்போம். 2 மந்த் தானே ஆகுது, பார்ப்போம் திரும்பி. இப்போ வந்து நிஷாந்த் அவர்கள் மேலே வந்து ஊழல் வழக்கு வந்து இப்போ நீதிமன்றத்தில் பதிவுப்பட்டிருக்கு. அது போட்டது யாருன்னு பார்த்தா தாவேகா நிர்வாகி பெண் வந்து ஒருத்தர் போட்டிருக்காங்க. என்னன்னா அரசு பணியில் வந்து வழக்கறிஞர் வந்து பதவி அமர்த்துவாங்க. அந்த பதவிக்காக கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி கிட்ட ஊழல் நடந்திருக்காங்க ஒரு குறிப்பு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எப்படின்னா இப்போ தான் வந்திருக்காங்க சரிங்களா. அவங்க வந்து ஏதாவது சொல்லி வச்சுருப்பாங்கண்ணா. அதெல்லாம் வந்து சும்மா சரிங்களா. இதை வந்து இன்னும் விசாரிக்கணும். இப்போ ஏதோ ஒரு விஷயம் சின்னதாக ஏதோ ஒரு பண்ணிட்டோம், நம்ம தான் பேசிட்டோம்னாலே இன்ஸ்டாவில் போட்டு கேட்குறாங்க. இதை இன்னும் விசாரிக்கணும். இன்றைக்கி கூட காலையில் ஒரு நியூஸ் வந்துச்சு, அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து நியூஸ் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வந்து என்னென்னோ ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நம்ம விசாரித்து பார்க்கணுண்ணா. நம்மளே எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வேணும். டிஎம்கே எவ்வளோ நாள் ஆடினாங்க, எவ்வளோ வருஷம் ஆடினாங்க நம்மளுக்கே தெரியும். இப்போ தான் வந்திருக்காங்க புதுசு. இவங்க சொல்லப்போனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னென்னா அவங்க பண்ணி இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டாங்க. கட்சியிலையும் சரி மூவிலையும் சரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கட்சியில் வந்து இப்போ தான் வந்திருக்காங்கன்னா நம்ம இடம் எவ்வளோ நம்மளுக்கே அவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே கற்றுப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். 2 மந்த் தானே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே 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 முதல்வர் அவர்களே வந்து டெல்லியில் போய் சொல்லியிருக்காரு. ஓகே பெண்கள் பாதுகாப்பு தான் தமிழகத்தில் நம்பர் 1 இருக்கு. சரி, இன்னும் எதுக்கு காலதாமதம்? ஏன்னா அது வளர்ந்த மாநிலம், இது இன்னும் டவுனான மாநிலம் இல்லை. உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர் வரை வட மாநிலத்தில் இன்னும் டவுனாக இருக்குது. ஓகே. அதோட நம்ம கொஞ்சம் வளர்ச்சி இருந்திருக்கோம். இதுக்கு எதுக்கு நேரம் தேவைப்படுதுன்னு பெண்களுக்கு சேஃப்டினா இப்போ வந்து சேஃப்டி பர்பஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் நம்ம சரிங்களா. வெளியே எங்கேயா போனால் சேஃப்டி இல்லை, பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து எல்லார் பின்னாடியும் வந்து அவரே இப்போ எது பண்ணாலும் வந்து ஏதாவது நடந்துச்சுனாலும் அவரே வந்து குத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி அங்கே வந்து இது ஆயிடுச்சு, இவர் தான் காரணம், அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு எல்லார் பின்னாடியும் அவர் சுத்த முடியாது. இப்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தவிர்த்து அதை வந்து முன்னாடியே போய் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இது வீட்டில் நடக்குது, வீட்டு உள்ளே போய் அவர் உக்காந்துட்டு இருக்க முடியாது எல்லா விஷயத்துக்கும். ஸோ வந்து அது நடக்குதுன்னா அதை வந்து அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதோ அது மாதிரி தான். ஒருத்தர் அதிகமான தண்டனை கொடுக்கும் போதோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதுமாதிரி பண்ணக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் 2 மந்த் தானே ஆகுது, அதுக்காக தான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஆட்சி செய்ய தெரியல, ஒரு ஆட்சி வந்துட்டு அடுத்த நொடியே நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து கொடுத்தோம்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா தனி மனித ஒழுக்கம் தான் இங்கே வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ரெண்டுத்துல எது முரண்? தனி மனிதன் அப்படின்றது வேற, அது வந்து முன்னாடி அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்களா? அது தெரியலண்ணா. அது இதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும். இப்போ யாராவது அந்த கோரிக்கை வைப்பாங்கள்ல, அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியும். ஓகே இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கணும், பெண்களுக்கு சம்மந்தமான விஷயம்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக வைக்கணும்னு அதுக்கப்புறம் தான் பண்ணுவார். இப்போ டிஎம்கே மேலே வந்து பல குற்றச்சாட்டு இருக்குது. என்ன மாதிரி குற்றச்சாட்டுன்னா, அவர் சொல்கிறது ஒன்று சொல்லுவார், ஆனால் செய்கிறது ஒன்று செய்வார்னு சொல்லுவார். ஓகே. அதுவே தான் இப்போ தாவேகா ஆட்சின்னு தொடருதுன்னு சொல்லி பல குற்றச்சாட்டு. ஏன்னா சொன்ன வாக்குறுதியை முழுசாக நிறைவேற்றாமல் பாதியாக நிறைவேற்றிருக்காரு. அதை பற்றி அப்படின்னா இல்லைண்ணா, நல்லா கரெக்டாக தான் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வர முடியும். எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ணுவேன். நம்ம கஜானா எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும் இப்போது சரிங்களா. வெள்ளையரிக்கை இப்போ தான் விட்டுருக்காங்க. அவங்க என்ன விட்டாங்க, வெள்ளையரிக்கைலாம் ஒன்றும் விடல, எவ்வளோ அடித்தாங்கன்னு நம்மளுக்கே தெரியும் சரிங்களா. பாதிக்கு பாதி மொத்தமாக காலி சொல்லப்போனால். இவரோட காசு போட்டு எதுவும் பண்ண முடியாது. இப்போ கவர்மெண்ட் காசில் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பண்ணா கூட என்ன எங்கேருந்து காசு வந்துச்சுன்னு கேட்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து அவர் காசு வச்சு எதுவும் பண்ண முடியாது. பொறுமையாக தான் எதாவது ஒன்று இது பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனி உள்ளே வந்தோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ண முடியும். மொத்தமாக இப்போ மொத்தமாக ஏதோ பண்ணிட்டாருன்னா எங்கேருந்து காசு வந்துச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு. தாவேகா ஆட்சி வந்து 2 மாதம் ஆகுதுண்ணே. உங்களோட கருத்து என்னென்ன? அதுக்கு வந்து டைம் கொடுத்தா தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 மாதம் 50 நாள் 45 நாள் 1 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு போனாலுமே பசங்க ஸ்டடீஸ் இது பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகுது. ஒரு அரசியல் இது நம்ம தமிழ்நாட்டையே இது பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தா தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதாக தெரிய வர கற்றுக்க முடியும். சில கற்றுக்கினா கூட தெரிஞ்சதை வந்து செய்யறதுக்கு வெளிப்படையாக செய்யறதுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா. அதோடைய இதுதான். தேர்தல் வாக்குறுதியில் வந்து விஜயன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொன்னார். ஆனால் இப்போ வந்து அந்த வீட்டெல்லாம் இடித்து மக்கள் எல்லாம் ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அதே பட்டா இல்லாதவங்க பட்டா கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அன்வான்டான இடையூறு இருக்கிற இடத்த மட்டும் தான் இப்போ இடிச்சிருக்காங்க இல்லையா.
இல்லை தேர்தல் வாக்குறுதி வந்து வாக்குறுதி எல்லாத்துக்கும் பட்டா தருங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதில் எல்லா இதுக்குமே பட்டா தருங்க. மெயின் ரோட்டில் கடை போட்டிருக்காங்கன்னும் போது அதுக்கெல்லாம் கூட இங்கே நான் குடிசை போட்டேன், இங்கே ஒரு எனக்கு பட்டா கொடுங்கன்னாக்கா கொடுத்துட முடியாது. இடையூறு இல்லாத இடத்துல எங்கே வேணுமோ அங்கே தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே வந்து அங்கே 50 வருஷமா வாழ்ந்துருக்காங்க, பண்ணி இடத்த போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் இது வந்து அவங்க முடிவு பண்ணி எங்கே வேணுன்ட்டு யாருக்கு கொடுக்கணுன்றது இருக்குது. எல்லாருக்கும் எடுத்ததுக்கெல்லாம் கொடுக்கணுன்னாக்கா 50 வருஷன்றதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இதுலேயும் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணாதெல்லாம் இவங்க பண்ணிடல. இடையூறு இருக்கிறதுனால எடுக்க சொல்லியிருப்பாங்க. பட்டா இல்லை, வேறு இடத்துல வேணால் நீங்கள் இது பண்ணுங்கள், நாங்கள் பண்ணுறேன்னு இருப்போம். வந்து டிஎம்கே ஆட்சி மாரியே தான் இந்த ஆட்சியும் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. வரும், டைம் கொடுங்க, கட்டாயமாக வரும். ஏதாவது ஒரு திருப்பு முனை எதிர்பார்த்துன்னு தானே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. முதல்வர்ன்ற வந்து 8.5 கோடி பேர்த்துக்கு அவர் தான் பிரதிநிதி, அந்த அதிகாரம் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே எந்த மாதிரி கால அவகாசம்? கால அவகாசம் 5 இயர்ஸு ஒரு எலெக்ஷனுடைய இது வந்து அந்த பீரியட் டைம் 2 மந்த்து தானே ஆயிருக்கு. மோர் தென் 1 இயராவது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பிஃபோர் ஆட்சியில் கூட முன்னாடி ஆட்சியில் கூட டைம் கொடுத்து தான் எல்லாமே பண்ணாங்க. எடுத்த உடனே பண்ணது அவங்க எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு டேட் வைஸில் தான் ஒவ்வொன்றா தான் முடிச்சுட்டு வந்தாங்க. எடுத்த உடனே எல்லாத்தையுமே முடிக்க முடியாது யாராலையுமே. அது இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கட்டாயமாக பண்ணுவாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் நாலேஜ் இல்லை, அவங்க வந்து எழுதி கொடுத்து தான் படிக்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒரு சின்ன விஷயம், ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் போகணுன்னா கூட படிச்சுட்டு தான், கொஞ்சமாவது படிச்சுட்டாவது போய் உக்காந்தா தான் எக்ஸாம் எழுத முடியும். எதுவுமே இல்லாமல் டம்மியாக போய்ட்டு உட்காந்து யாரும் எழுத முடியாது. ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு முதலமைச்சராக ஆகிறாருன்னா எதையுமே வந்து தெரியாமல் போயிட்டு ஒருத்தர் கையில் இதை கொடுத்து இன்னிலேருந்து நீ முதலமைச்சர் யாருமே சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஓரளவுக்காவது தெரிஞ்சுன்னு தான் வந்திருப்பாங்க. எந்த ஒரு விஷயமே தெரியாமல் இத்தனை வருஷ காலத்தில் ஓட்டு போகிறதே தெரியாமல் போய் ஓட்டு போட முடியுங்களா? எந்த வரல மை வைக்கணும் போகும்போதே அனலைஸ் பண்ணுவாங்க ஒன்று ஒன்றா. ஆனால் நிர்வாகம் தெரியாதவருக்கு வந்து இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? மக்களோட அறியாமையா இல்லை ஒரு மாற்றம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்காங்க. வந்தால் சந்தோஷம், இல்லையா அடுத்த மாற்றம் என்னவோ அதை தேடுவாங்க. திறமை இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, திறமையே இல்லாதவங்களாம் வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வகையில் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், ஒரு வகையில் திறமை இல்லைன்றது நம்ம முடிவு பண்ணுறதில்ல, ஜட்ஜஸ் பண்ணுறதில்ல. மக்கள் முடிவு பண்ணணும், மேலே ஒரு முடிவு பண்ணணும், அவ்வளோதான். டிவிகே கவர்மெண்ட் வந்து 2 மாதம் கிட்ட ஆச்சு, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, சில இடத்துல நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் சில இடத்துல மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த பார்க்லாம் ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது நிறைய இடத்துல அந்த ஷவர்லாம் ஒர்க் ஆகலை. இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த ஏரியா எம்எல்ஏ பார்த்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சட்ட ஒழுங்குலாம் இப்போ எப்படியா இருக்குது? பரவாயில்ல, சட்ட ஒழுங்குலாம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு வந்து நிறைய இடத்துல உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்கிறாங்க, பல இடத்துல வந்து பாலியல் குற்றம் நடக்குது, அதை பற்றி? இல்லை, இப்போ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பெண்கள் உரிமை அப்படின்லாம் வந்து எல்லாமே வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் ஆக்ஷன்லாம் உடனே எடுக்கிறாங்க. எடுக்க முடியாதுன்னெலாம் சொல்லலை, எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? வாக்குறுதியில் வந்து சொல்கிறது ஒன்று, இப்போ செயல்படுறது ஒன்றா இருக்குது, அதை பற்றி எப்படி? இல்லை, இப்போ கவர்மெண்ட் இப்போ தான் வந்திருக்கு, கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ அவங்க ஸ்டடி பண்ணிவிட்டு வந்து பழைய ஆட்சியில் என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அவங்க ஸ்டடி பண்ணி வரதுக்கே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் எதிர்பார்க்குறது எல்லாமே நடக்கும். இதே தான் வந்து போன ஆட்சி டிஎம்கேவும் பண்ணாங்க. வாக்குறுதி ஒன்று சொல்லுவாங்க, அதை நிறைவேற்றும் போது சில நிபந்தனையோடு நிறைவேற்றுவாங்க. அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கால அவகாசம் கேட்குறாங்க. இப்போ வந்து அவரை முன்னே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு வந்து அதிகாரம் வேணும், அதிகாரம் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருன்னு சொன்னாங்க. அந்த அதிகாரம் இருந்து ஒன்றும் கால அவகாசம் கேட்குறாங்க. இல்லை, அதிகாரம் இருந்தாலும் இப்போ அவருக்கு கீழே இருக்க டீம்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணணும்ல. இப்போ இங்கே இருக்க ஆளுங்க இந்த கப்பு இங்கே நடக்குது, அங்கே நடக்குது, இதெல்லாமே ஒன்று ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போனால் தான் நடக்கும். அது கொண்டு போகிறாங்கன்றதுன்றே கொஸ்டின் மார்க் தானே. இப்போ கொண்டு போன இப்போ சில இடத்துலலாம் வந்து உடனே இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, தெரிஞ்ச உடனே ஆளுங்க வராங்க அப்படின்னு இருக்கும்போது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தட் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். எடுத்தோடனே அவங்கள நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. மது போதையெல்லாம் இப்போ கட்டுப்பாட்டில் இருக்கா தமிழ்நாட்டில்? கட்டுப்பாட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, போயிட்டுருக்கு. அவங்களால முடிஞ்ச ரெஸ்ட்ரிக்ஷன் டைமிங்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரவுண்ட்ஸில் போலீஸ்லாம் எனி டைம் இருப்பாங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸ் கிட்டே பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்டலாம் நிறைய பேர் இப்போ வந்து ஆட்சி மாறினதுலேருந்து ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க, யாரும் அங்கே உட்காரதில்லை. சில இடத்துல க்ளீனாக மெயின்டைன் ஆகுது, அதனால் கம்மியாக இருக்குது. முக்கியமான இடமான கன்னியாகுமரியில் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து போன ஆட்சியும் இருந்தது, மீண்டும் அதை கொண்டு வந்திருக்காங்க. இயற்கை வளம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இதனால் வந்து எதிர்காலத்தில் வந்து புற்றுநோய், இப்போ பல நோய்கள்லாம் வர சான்சஸ் இருக்குது. அதே இல்லை, புரியுது ப்ரோ. அதை பற்றி கவர்மெண்ட் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என்னன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இதை பற்றி டீப்பாக ஐடியா இல்லை எனக்கு. ஓகேவா? பட் ஆனால் வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து எது நல்லதோ அதுதான் பண்ணுறாங்க. டிவிக்கு ஆட்சி வந்து 2 மாதம் ஆச்சுண்ணே. அவங்க இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி மாதிரி இருக்கா, இல்லை டிவிக்கு வந்து ஒரு புது மாற்றமாக இருக்கா?
ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக மாற்றம் ஆகிருக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. என் ஊர் வந்து இது இல்லை, நான் வந்து பெங்களூர் ப்ரோ. அங்கே வந்து தண்ணி வந்து பெங்களூர் வந்து லிக்விட் தண்ணிலாம் அங்கே நம்ம தமிழ்நாட்டு ஒசூர் மூலியமாக வருது. அந்த பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ணணுன்ட்டு நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம், நிறைய யூடியூப்லலாம் நிறைய கண்டாகிட்டு இருக்குது. பட் அதுக்கான ஆக்ஷன் நடக்குதான்னு நான் எதுவுமே தெரியல. ஆனால் அந்த தண்ணி நிற்கவே அப்படியே தான் வந்துட்டுருக்கு. நம்ம மக்களை நிறையா ப்ராப்ளம் நடந்துட்டு தான் ப்ரோ இருக்குது. ஆனால் சில ப்ராப்ளம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே சின்ன சின்னதாக முடிகிறாங்க. அது எல்லாமே எடுத்து ஒரு நல்ல ஒரு இதுக்காக வரணும் ப்ரோ, நல்ல ஒரு முன்னேற்றமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எப்படின்னா நாங்கள் குடிக்கிற தண்ணி அதுதான், அந்த தண்ணியே ஃபுல்லாக இது ஒரு ஆசிட் மாதிரி வருது ப்ரோ. அந்த தண்ணி குடிச்சா வயிறுலாம் ஃபுல்லாக எரியுது, நிறைய பேர் அட்மிட்லாம் ஆகிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும் ப்ரோ. டிவிக்கு மூலிமா நாங்கள் வந்து நிறைய மெயிலெலாம் போட்டோம், பட் எதுவுமே ரெஸ்பான்ஸ் ஆகலை. தண்ணி நிற்காமல் வந்துட்டு தான் இருக்குது. எங்களுக்கு தண்ணி மட்டும் மாற்றி விட்டோம் ஓகே ப்ரோ. நாங்கள் வந்து நிறைய வீடியோ நிறைய போட்டிருக்கோம், ஆனால் நிறைய ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்குது வீடியோலாம். பட் அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கவே இல்லை. நிறைய பேர் லேடிஸ்லாம் நிறைய விவசாயம்லாம் செய்கிறாங்க. அது நிறைய பேர் அரிசி அந்த இதெல்லாம் விவசாயம்லாம் நிறைய கெடுது ப்ரோ. அது வந்து நாங்கள் வந்து அந்த அரிசி தான் நம்ம சாப்பிட ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும். அதுவே இல்லை, அந்த தண்ணியே லிக்விடாக ஒரு ஆசிடாக வருதுன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல ப்ரோ. இப்போது ரீசெண்டாக தான் ஒரு 4 மந்த் 5 மந்த்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. எங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும். அப்புறமா நிறைய பாலியல் தொல்லை நடக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எப்படின்னா அதை வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணணும் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் எனக்கும் அக்கா தங்கச்சிங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம தங்கச்சி நடந்தாலும் அதுதான், மற்ற பாப்பாவுக்கு நடந்தாலும் அதுதான். அந்த பிரச்சனை நடக்கணும். பட் நிறைய விஷயங்கள்லாம் இன்னும் மாற்றம் இருக்குது ப்ரோ. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிட்டு வராரு. நிறைய விஷயம் மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நன்றி ப்ரோ. ஆனால் முதல்வர் வந்து எதுக்குமே வாய் திறக்கிறதுன்னு சொல்கிறாங்க. புரியல ப்ரோ. முதலமைச்சர் வந்து இதை பற்றி எதுவும் பேசுறதில்லன்னு சொல்கிறாங்க ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவர் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவருக்கும் என்ன பண்ணுறது எது பண்ணுறோம் ஒரு பதட்டத்தில் இருக்கார். பட் நம்ம அவரை திட்டியும் கூடாது. முன்ன இருந்த ஆட்சிக்கும் இப்போ இருந்த ஆட்சிக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது ப்ரோ. நம்ம எடுத்த உடனே எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் நான் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இயற்கை வளங்கள்லாம் இப்போ வந்து மண் மலைகள்லாம் வந்து வெட்டுறாங்கல்ல, அது வந்து டிஎம் காட்சி வந்து அதிகமாக இருந்துன்னு சொன்னாங்க. இப்போ வந்து மாற்றம்னு சொல்லிட்டு தாவே காட்சி வந்து வந்திருக்கு. ஆனால் மீண்டும் அந்த டெண்டரை வந்து எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ. என்னோடய ஊர் வந்து கிருஷ்ணகிரி ப்ரோ. என் ஊரில் நிறைய மலைகள்லாம் வெட்டுறாங்க சரியா. நான் போகிற வழியிலே போக்குவரத்தில் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் இருக்க எம்எல்ஏ வந்து நிறைய இடத்துல போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. கேட்டதுக்கு ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அம்மா சொன்னேன். பட் நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன்னா ஓனர் சொன்னால் தான் நான் வந்து வேலையே செய்வேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஓனர் வந்து நம்ம வந்து ஓனர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எம்எல்ஏ வந்து கேட்குறாங்க. அது ஓனர் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாப்புலன்னா, நான் வந்து வெட்ட சொல்லவே இல்லை, நான் அந்த இடத்த தான் அவங்கள போய் பார்க்க சொன்னேன், அவங்கள தான் வெட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் கிருஷ்ணகிரியில் வந்து நிறைய இடங்கள்லாம் ப்ரோ, எங்கள் கிருஷ்ணகிரி வந்து நிறைய மலைகள்லாம் இருக்குது, நிறைய மலை அழிஞ்சிச்சு ப்ரோ. இப்போ இருக்கிறது விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்துக்கு வந்து முக்கியமாக தண்ணி தான் தேவை. பெங்களூர்லேருந்து வர கழிவு நீர் தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் அதே ஒரு ஆசிடாக வரனால இப்போ எங்களுக்கு அந்த விவசாயம்லாம் ரொம்ப லாஸ் ஆகுது ப்ரோ. ஸ்கூல் ஐடி கார்டில் வந்து சாதி பெயர் வந்து குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? என்ன தெரியுமா சொல்கிறேன், சாதின்னு ஒன்று இல்லவே இல்லை ப்ரோ. நீயும் நானும் சம்மந்தம் சரியா. நிறைய பேர் வந்து சாதி வந்து ஒரு மாதிரி இதோ தண்ணி கேட்டால் கூட ஜெக்கில் தான் ப்ரோ கொடுக்குறாங்க. அந்த சாதி இன்னும் இப்படியே பெருசாக போயிட்டு இருந்தால் நாளைக்கு வந்து காற்றுலையும் அந்த சாதி பரவ வாய்ப்பு இருக்குது சரியா. சாதியெல்லாம் இல்லை ப்ரோ, எல்லாருமே சம்மந்தான். நானும் சம்மந்தான், நீங்களும் சம்மந்தான். இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா நான் எப்படி சாப்பிட்றேனோ, நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரி தான் இருக்க வைப்பேன். இன்னும் தனியாக ஒரு தாழ்த்த மாதிரி இது அப்படிலாம் இருக்க விட மாட்டேன். நான் எப்படி இருக்கணும் நீயும் அப்படி தான் இருக்கணும். எல்லாருமே சமன்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கணும். சாதியெல்லாம் இல்லவே இல்லை ப்ரோ. நிறைய பேர் அப்படி தான் ப்ரோ இருக்காங்க, நினச்சினா அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே சம்மந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சம்மந்தம் ப்ரோ. நான் எல்லாருக்கூடையும் தான் ப்ரோ சுற்றுவேன், எல்லாருக்கூடையும் பழகுவேன், எல்லார் வீட்டுக்கும் போவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் சாதின்னு ஒன்று இல்லவே இல்லை ப்ரோ. சாதின்னு இருந்தால் என்கிட்ட யாரும் பேசவும் தேவையில்ல, பழகவும் தேவையில்ல ப்ரோ.